ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது வரைக்கும் நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். கீபோர்டில் பேசிக்ஸ் பார்த்துருக்கோம், தென் இன்டர்மீடியட் வீடியோஸும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர் லெவல் தான். பிகினர் லெவலில் நெக்ஸ்ட் லெவல் நம்ம சொல்லிட்டு போகிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்ட்ஸ் சீட் கோடு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஒரு சாங்கை எப்படி கரெக்டாக ப்ராப்பரான கார்டு பிடிக்கிறது, ஒரு சாங்க்கு மொத்தம் எத்தனை கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. வாங்க என்ன சொல்லி பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி கார்ட் பவர்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ பேசிக்கலாக ஒரு கார்டுக்கு கார்ட் பவர்ஸ் நமக்கு தெரியும், மெயின் கார்டு. ஸோ இப்போ சி மேஜர் எடுத்துட்டோம் அப்படின்னா இது சென்டர், ரிவர்ஸ், ஃபார்வர்டு. ஸோ இது பேசிக்கலாக. ஸோ இது எஃப் கார்டு, ஸோ சி கார்டு, எஃப் கார்டு, ஜி கார்டு. ஸோ இதான் ஃபேமிலி கார்டு 1, 4, 5 சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் ரிலேட்டிவ் கார்டு பார்க்கணும். நார்மலாக நம்ம நார்மலாக ஒரு கார்டு தான். இப்போ பேசிக்கலாக சி மேஜர் எடுத்துட்டோம்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபேமிலி கார்டு அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ இதுக்கு ரிலேட்டிவ் கார்டு பார்க்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் கார்டுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா 1 to 6, அதாவது 1லேருந்து 6th டிகிரி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சி மேஜரில் சி டி, இது 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6th டிகிரியில் என்ன இருக்குது, ஏ இருக்குது. இது சி மேஜர் ஸ்கேலில் நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த 1 to 6 ஃபார்முலாவை. ஸோ 1 to 6, ஸோ 6வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஏ இருக்குது. ஸோ இது 1, 2, 3, 4, 5, 6. ஏவை மைனராக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ மைனராக கன்வெர்ட் பண்ணும்போது இது ஏ மைனர் கன்சிடர் ஆகும். ஸோ ஏ மைனர் இஸ் ஈக்குவல் டு சி மேஜர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனர்லையுமே எந்த பிளாக்கையும் வராது, சி மேஜர்லையுமே எந்த பிளாக்கையும் வராது. இதே இது ஒருவேளை இப்போ இது ஓகே மேஜர் டு மைனர் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ மைனரில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஏ மைனர் பாருங்க. ஸோ ஏ மைனரில் 1 to 3rd இதான் ஃபார்முலா. 1 to 3rd மைனர் டு மேஜர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 1, 2, 3 இதை நான் மைனர் ஸ்கேல் அப்ளை பண்ணுறேன், ஏ மைனர் ஸ்கேல். ஸோ பார்த்தீங்கன்னா சி நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, சி மேஜர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏ மைனருக்கு பாருங்க, ஏ மைனருக்கு ஒரு ஃபேமிலி கார்டு இருக்குல்ல. ஸோ ஏ மைனருக்கு என்ன ஃபேமிலி கார்டு இருக்கு, 1, 4, 5. ஸோ ஏ மைனர், டி மைனர், இ மைனர் சொல்லி 3 கார்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த 3 கார்டு பிளஸ் சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், இந்த 3 கார்டு சேர்த்து இப்போ நமக்கு 6 கார்ட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் பொதுவாக நமக்கு நார்மலாக நம்ம சாங்க்கு நம்ம பொதுவாக இந்த 6 கார்ட்ஸை வச்சு வாசிப்போம். ஸோ எப்படின்னு பாருங்க, அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. இதை ஈஸியாக உங்களுக்கு வாசிக்கணும் அப்படின்னா ஸ்கேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நார்மலாக இப்போ சி மேஜர் எடுத்துப்போமே. சி மேஜர் இந்த ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஃபார்மேட்டில் ஜஸ்ட்டு சி மேஜர் பொசிஷனில் வச்சுக்கோங்க. இந்த இருக்குல்ல, இந்த சி மேஜர் பொசிஷனில் ஜஸ்ட்டு வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னாலே நமக்கு இப்போ இது என்ன கார்டு கிடச்சிது, சி மேஜர். இப்போ இதே பொசிஷனை அப்படியே ஒரு மூவ் பண்ணுங்க, டி மைனர் கிடைச்சது. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் ஏ மைனரில் என்ன இருக்குது, டி மைனர் இருக்குது. ஓகே, டி மைனர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இ மைனர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இ மைனர் கிடைச்சிருச்சு. ஏ மைனருக்குள்ள ரிலேட்டிவ்ல ஏ மைனருக்குள்ள ஃபேமிலி கார்டில் இந்த இ மைனர் இருக்குது. ஸோ இ மைனர் கிடைச்சாச்சு. தென் எஃப் மேஜர், இந்த சி மேஜருக்குள்ள ரிலேட்டிவ் ஃபேமிலி கார்டு, சி மேஜருக்குள்ள ஃபேமிலி கார்டு, சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜரில். ஸோ எஃப் கார்டு கிடைச்சிருச்சு. தென் ஜி மேஜர். ஸோ ஜி மேஜர் வந்துருச்சா? இது ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எந்த பொசிஷனில் இருக்கோ ஜஸ்ட் அந்த ஸ்கேலில் மூவ் ஆகுறேன். இங்கெல்லாம் பிளாக் கீஸ்லாம் போல, சி மேஜரில் எந்த பிளாக் கீ வராது. ஸோ அந்த பொசிஷன்லேயே நான் மூவ் ஆகுறேன். ஸோ இது டி மைனர், இ மைனர் அண்ட் எஃப் மைனர் அண்ட் ஜி மைனர். கடைசியாக பாருங்க ஏ மைனர் கிடைச்சாச்சு. ஸோ கடைசியாக ஒன்று பியில் வச்சிங்கன்னா இது நமக்கு பி டிமினிஷ்டுன்னு வரும். அப்போ இது சி மேஜருக்கு சொல்லிட்டீங்க. ஓகே, டி மேஜருக்கு அப்போ எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இருக்குல்ல டி மேஜர், இதை ஒரே ஒரு ஸ்டெப், எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணணும், இது ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணணும், இது ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணணும். அந்த ஸ்கேலுக்குள்ளே மூவ் பண்ணணும், டி மேஜர் ஸ்கேலுக்குள்ளே. ஸோ டி மேஜர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப் ஷார்ப் போகிறோம், சி ஷார்ப் போகிறோம். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே மூவ் பண்ணுற பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பு. ஸோ இது நமக்கு பார்த்தீங்கன்னா இ மைனர் கிடைச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டிவ்ல வந்துடும். ஸோ டி மைனர் ரிலேட்டிவ், டி மேஜர் ரிலேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ பி மைனர். ஸோ 6th டிகிரியில் என்ன இருக்குது, பி இருக்குது. ஸோ அதை மைனராக கன்வெர்ட் பண்ணணும், பி மைனர். ஸோ டி மேஜர் இஸ் ஈக்குவல் டு பி மைனர். ஸோ அப்போ நம்ம கார்டு என்ன ரிலேட்டிவ் என்ன எது கார்டு கிடைக்குது பாருங்க, டி மேஜர், இ மைனர் அண்ட் இங்கே போகணும். ஸோ இது என்ன கார்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு எஃப் ஷார்ப் மைனர் கிடச்சிருக்கு, தென் ஜி மேஜர் கிடச்சிருக்கு. தென் அதே ஸ்டெப் அப்படி மூவ் பண்ணுறேன், இது ஏ மேஜர். தென் கடைசியாக நமக்கு பி மைனர் கிடைச்சாச்சு. அட் லாஸ்ட் ஒரு ஸ்டெப்பு, இதுதான் நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த டிமினிஷ்டு கார்டு. இது டி ஃபிளாட் டிமினிஷ்டுன்னு சொல்லி இருக்கு. கடைசியாக டி மேஜர்.
ஸோ இப்படி தான் ஒவ்வொரு சாங்க்கும் நீங்கள் கார்டு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் சிம்பிளாக அந்த மேஜர் ஸ்கேல்ஸ் உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சால் போதும். நீங்கள் நம்ம மேஜர் ஸ்கேல்ஸ் எப்படிலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், மேஜர் ஸ்கேல் அப்லோட் பண்ணியிருக்கோம், கார்ட் ப்ரோக்ரஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணினா நமக்கு இந்த எல்லா சாங்ஸ்க்கும் நம்ம கார்டு பிடிக்க முடியும். ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தட். அவ்வளோதான் காய்ஸ், இவ்வளோ தான். ஸோ நம்ம ஒரு சாங்கு எப்படி கார்ட் ப்ளே பண்ணுறது சொல்லி நம்ம நிறைய பார்த்துட்டோம். சின்னதாக ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சாங் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு முதல்ல ஃபேமிலி கார்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலி கார்டுக்குள்ள ஃபார்முலா 145. ஸோ இது அப்ளை பண்ண உடனே அதுக்குள்ளே ரிலேட்டிவ் கார்டு கண்டுபிடிங்க. ரிலேட்டிவ் கார்டு அப்படின்னா இப்போ சி மேஜருக்கு வந்து ஏ மைனர் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே அந்த ரிலேட்டிவ் கார்டுக்குள்ளே ஃபேமிலி கார்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ மொத்தமாக இங்கே ஒரு 3 கார்ட்ஸு, அங்கே ஒரு 3 கார்ட்ஸு, டோட்டலாக 6 கார்ட்ஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த டிம்னிஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த டிம்னிஸ்ட் கார்டும் கிடச்சிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாங்க்கு எப்படி ப்ளே பண்ணுற சொல்லி ஈஸியாக வாசிக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சாங் ஹையாக போச்சு அப்படின்னா அந்த ஃபார்வர்ட்லேயே போகணும். சாங் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து அந்த பிச்சு வந்து லோ ஆச்சு அப்படின்னா ரிவர்ஸ்லேயே போகணும். அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும், சாங்க்கு டோட்டலாக கார்டு வச்சிடலாம். தேங்க்யூ.